வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் SVSH சமையல் வாக்ஸ். இன்னைக்கு நம்ம வாழைப்பூ வச்சு ஒரு டிஃபரெண்டான ரெசிபி தான் செய்ய போறோம். எப்படி செய்யறதுன்னு பாத்துடலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். பாருங்க, இந்த பவுல்ல நான் வாழைப்பூவை கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். 2 கைப்பிடி வாழைப்பூ இருக்குங்க. வாழைப்பூல நடுவுல இங்க நரம்பு மாதிரி ஒண்ணு இருக்கும், அதெல்லாம் நம்ம கிளீன் பண்ணி எடுத்துடலாம். அப்படிதான் நான் எடுத்து வச்சிருக்கேங்க. இதே மாதிரி நீங்க எடுத்துக்கோங்க. இப்போ எப்படி செய்யறதுன்னு பாத்துடலாம். இப்போ தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம். 3 ஸ்பூன் கார்ன்ஃபிளவர் மாவு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் மைதா மாவு. இப்போ நம்ம இதுல கொஞ்சமா தண்ணி ஊத்தி பிசைஞ்சுக்கலாங்க. நம்ம இத பக்கோடா போடுற பதத்துக்கு பிசைஞ்சுக்கலாம். தண்ணி ரொம்ப ஊத்திடாதீங்க, லைட்டா தண்ணி போட்டு பிசைங்க. பாருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த அளவுக்கு இருந்தா போதுங்க. இப்போ நம்ம இத எண்ணெயில போட்டு பொரிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். வாழைப்பூ பொரிக்கிறதுக்கு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாம். பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுங்க. இப்ப நம்ம இதை போட ஆரம்பிச்சிடலாம். போடும்போது உதிரி உதிரியா பிரிச்சு போடுங்க. கார்ன்ஃபிளவர்ன்றதால இதை ஒட்டிக்கும், அதனால நம்ம கொஞ்சம் உதிரி உதிரியா பிரிச்சு போடுங்க. பக்கோடா போடுற மாதிரி அப்படியே போடுங்க. இதை நம்ம திருப்பி விட்டுடலாம். நல்லா கிறிஸ்பியா வர வரைக்கும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாங்க. இதை நம்ம வீட்டுல வாழைப்பூனாவே எப்பவுமே நம்ம வடை, பொரியல், கூட்டு அப்படிதான் செய்வோம். இன்னைக்கு நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்டா செய்யறோம். இந்த வாழைப்பூ இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா பசங்க எல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல இருக்கோங்க, நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. பாருங்க, நல்லா கிறிஸ்பி ஆயிடுச்சு. இப்ப எடுத்துடலாம். இந்த மாதிரி எல்லாத்தையுமே போட்டு எடுத்துடலாங்க. ஃப்ரை பண்ண வாழைப்பூ வச்சு நம்ம இப்போ சில்லி வாழைப்பூ ரெடி பண்ணிடலாம். அதுக்காக ஒரு கடாய் வச்சிருக்கேங்க. ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம். பாருங்க, எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. 1 ஸ்பூன் நறுக்கின இஞ்சி, 1 ஸ்பூன் நறுக்கின பூண்டு, பொடியா நறுக்கி வச்ச 2 பச்சை மிளகாய், இதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பொடியா நறுக்கி வச்ச ஒரு வெங்காயம் போட்டுக்கலாம். போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இதுல 1/2 ஸ்பூன் ஒயிட் பெப்பர் போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் பிளாக் பெப்பர், 1/4 ஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கலாங்க. ரெட் சில்லி பேஸ்ட் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், 1/2 ஸ்பூன் டார்க் சோயா சாஸ் போட்டுக்கலாம். போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் கியூபா கட் பண்ணி வெங்காயம் போட்டுக்கலாம். அதே மாதிரி கட் பண்ணி வச்ச குடமிளகா அதையும் போட்டுக்கலாம். உங்ககிட்ட வெஜிடபிள் சீசனிங் இருந்தா அதுல போட்டுக்கோங்க. என்கிட்ட இல்ல, அதனால நான் சேர்க்கல. உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீங்க சேர்த்துக்கோங்க. பாருங்க, 1 ஸ்பூன் கார்ன்ஃபிளவர் மாவு கலக்கி வச்சுக்கோங்க. கட்டி இல்லாம கலந்துக்கலாம். நம்ம பொரிச்சு வச்ச வாழைப்பூ இதுல போட்டுடலாங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம கலந்த கார்ன்ஃபிளவர் மாவு தண்ணி ஊத்திடலாம். அதாங்க, சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்க, சூப்பரான சில்லி வாழைப்பூ ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். பாருங்க, டேஸ்ட் சூப்பரா இருக்கு. உங்க வீட்லயும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.